Hello students. இன்னைக்கு வீடியோல electric field due to a dipole at a point on an axial line. So axial lineல ஒரு particular pointல எவ்வளவு electric field இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So dipoleனா உங்களுக்கு தெரியும் ரெண்டு சார்ஜ் -q அப்புறம் +q at a point AB. Okay. So they are displaced by a distance. So center point வந்து நம்ம O1 வச்சுக்கலாம் சரியா. ஸோ இந்த Qக்கும் இந்த பிளஸ் Q இருக்கு இல்லையா, இந்த பிளஸ் Qக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து A. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு A, சேம் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸ், பிகாஸ் இட் இஸ் அ டைபோல். ஸோ டைபோல் மொமெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். தட் இஸ் வாட் P cap. P cap is the dipole moment. So here on the axial line, இதான் என்னோட axial line. இதுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல P நான் எடுத்துக்கிறேன். அட் பாயிண்ட் P வந்து எவ்வளவு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த P எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்னா R டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இந்த P பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். ரெண்டு கண்டுபிடிச்சு ஆட் பண்ண அவ்வளவுதான். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? அவுட்வர்ட்ல இருக்கும். அப்போ இதுக்கு இது அவுட்வர்ட், தட் இஸ் வாட் E பிளஸ். நெகட்டிவ்க்கு எப்படி இருக்கும்? இன்வர்ட்ல இருக்கும், உள்நோக்கி இந்த பக்கம் இருக்கும். ஸோ அதனால இப்படி நம்ம போட்டுக்கிறோம். திஸ் இஸ் வாட் E மைனஸ். அப்ப சென்டரா இருக்கிறதா என்னது? E டோட்டல். புரியுதா? அப்ப E டோட்டல் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் E பிளஸ் E மைனஸ். சரி, இப்போ we consider positive charge. So electric field at a point P due to the positive charge is equal to, so Q by 4 pi epsilon naught, okay, R minus A to the whole square into P cap போடுறோம். So ஏன் P cap போடுறோம் அப்படின்னா this is the direction. So it is a E vector. இது வெக்டர்ங்கிறதுனால டைரக்ஷன் எங்க இருந்து எங்க வரைக்கும் போகுது? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது. P வெக்டர் போடுறோம். This is equation number 1. இது ஏன் R minus A போடுறோம்? So this is for positive charge. So positive charge distance இங்க இருந்து இங்க இருக்கா, அப்ப இது R, இது A. Rல இருந்து A மைனஸ் பண்ணிக்கணும். அதே இது நெகட்டிவ் சார்ஜ் போடுறப்ப என்ன பண்ணிக்கணும்? R பிளஸ் A போட்டுக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் P டியூ டு த நெகட்டிவ் சார்ஜ் தட் இஸ் ஈக்குவல் டு Q minus Q by 4 pi epsilon naught R plus A to the whole square P cap, equation number 2. Clear? So E total, that is what E vector is equal to, so E plus vector plus E minus vector, equation number 3. Now substitute equations 1 and equation number 2 in equation number 3. இந்த ரெண்டு எடுத்து E ல போட்டுரு. ஸோ அப்போ E வெக்டர் என்ன வந்துடும்? Q P cap by 4 pi epsilon naught R minus A to the whole square minus இந்த மைனஸ் இந்த இதோட மைனஸ். ஸோ Q P cap whole divided by 4 pi epsilon naught R. So now after that the E vector is equal to Q by 4 pi epsilon naught. Okay, so இது common terms எடுத்தாச்சுன்னா இது ரெண்டு தான் uncommon. So that is what 1 by R minus A to the whole square minus 1 by R plus A to the whole square into the P cap. Now you have to take LCM. So Q by 4 pi epsilon naught R plus A whole square minus R minus A the whole square. இது இந்த பக்கம் இது இந்த பக்கம் மல்டிப்ளை ஆயிரும். கீழே வந்து A plus B into A minus B, that is what R plus A into R minus A to the whole square, the P cap. Okay, so here I continue. So 4 pi epsilon naught, இதை expand பண்ணோம். So R square plus A square plus 2RA minus R square, இது A minus B whole square expand பண்றப்போ இந்த மைனஸ் உள்ள போகும், minus A square minus of minus plus 2RA whole divided by A plus B into A minus B R squared minus A squared to the whole square, so into P cap. இதில் R squared A squared minus R squared A squared cancel ஆச்சுன்னா 2RA plus 2RA 4RA வரும். இந்த இடத்துல we consider A is very much smaller than R, so we can ignore this A squared, ignore பண்ணிடணும்.
அப்போ என்ன ஆயிரும்னா this E vector is equal to Q, இது ரெண்டே ஆட் பண்ணா 4 R A P cap by 4 pi epsilon naught R power 4. ஏன்னா இது 0, R squared, இந்த R squared, R power 4 ஆயிரும். இந்த R ஐயும் இந்த R power 4 ஐயும் கேன்சல் பண்ணியாச்சுன்னா so we can get, இதை ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்க. இந்த 4 இருக்குல்ல 2 into 2Q, ஓகே, இந்த A R கேன்சல் ஆயிருச்சு, 2QA P cap whole divided by 4 pi epsilon naught R cube. So finally electric field E vector is equal to, இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா P வெக்டர்னு எடுத்துக்கிறோம். ஸோ 2P வெக்டர் by 4 pi epsilon naught R cube. This is the electric field at a point on the axial line. Okay. So